சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போங்கன்னு சொன்ன. சீக்கிரம் வந்துடணும். நீங்க போனாதான் என்னால வேலையெல்லாம் முடிக்க முடியும். கிளம்புங்க. சரி போறேன். போதுமா? நல்ல மாவாட்டுடி. என்ன ரேஷன் கடையில அந்த வெயில்ல நிக்க வச்சல்ல, உனக்கு இதெல்லாம் தேவை. அதுவும் வெயில்ல தலையில மூட்டையை தூக்கி என்ன நடக்க வச்சல்ல, அதுக்குதான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட். மணி இவ்வளோ நேரமாச்சு, இன்னும் இந்த மாவரைக்கிற வேலை முடியவே இல்லையே. பாவம் மகா, ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே தலைவலிக்குதுன்னு வேற சொன்னாங்க. தைலம் தேய்ச்சி கூட குறையவே இல்லை. ஏற்கனவே தூக்கம் இல்லாமல் இவ்வளோ லேட்டாக வேலையை முடிச்சுட்டு டயர்டாக வருவாங்க. இப்போ நம்ம வேற முடிச்சுட்டு இருந்து பேசிகிட்டே இருந்தோம்னா அவங்க தூக்கம் இன்னும் கெட்டு போயிடும். அதனால அவங்க தூக்கத்தை கெடுக்காம அவங்க வரத்துக்குள்ள பேசாமல் படுத்துட வேண்டியது தான். மணி இப்பவே ஒன்னாயிடுச்சு. நீ விடிய காலையில 5 மணிக்கு எழுந்து கோலம் போட்டு ஆபீஸ் போனேனா, ஆபீஸ் போன மாதிரி தான். என்ன ரேஷன் கடையில நிக்க வச்சல்ல, இப்ப நீயும் கஷ்டப்படுவ. என்னங்க என்னங்க தூங்கிட்டார் போல இருக்கேன். நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். 5 மணிக்கெல்லாம் அலாம் வச்சிடலாம்.
5 o'clock ஏற்கனவே 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இது 5 மணிக்கு எழுந்துச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஒரு 7 மணி வரைக்கும் தூங்கட்டும், அல்லாமல் மாற்றி வைப்போம். என்ன மணி 6 ஆகுது? சூரியனும் உதிச்சு முகத்துல சுள்ளுன்னு அடிச்சா கூட அவ எழுந்துக்க மாட்டா போல இருக்கே. ஒருவேளை நாம நைட்டு வேலை வாங்கினதுனாலயோ அதனால அசதியில தூங்கிட்டாளா? விடக்கூடாதே, இன்னைக்கு அவ கையாலேயே நாம கோலம் போட வைக்கணுமே. ஏ வெண்ணிலா, என்னடி பண்ணிட்டு இருக்க? அடியே, உன்னை தாண்டி கேக்குறேன். காலங்காத்தால 6 மணிக்கு எந்திரிச்சு எதுக்கு செல்வ ரூமையே பாத்துட்டு நிக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்னும் ஆவல, உன் மருமகளுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏண்டி அப்படி சொல்ற? நீ சொன்ன மாதிரி மணி 6 ஆகுது, இன்னும் மேடம் ரூம்ல இருந்து எழுந்தே வரல. ஆட எந்திரிச்சு வருவாடி, அலாரம் அடிச்சா எழுந்து வரப்போறா. இதுக்குதான் பேய் முழி முழிச்சிட்டு நிக்கிறியா? வா வா. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்குடி வெச்ச கண்ணு வாங்காம செல்வ ரூமையே பாத்துட்டு நிக்கிற? பைத்தியமா? அவ என்னம்மா சொன்னா? காலையில 5 மணிக்கு எழுந்து வரேன்னு சொன்னால, இன்னும் ஆளை காணோம். நீதான் வேலைக்கு போற மருமகன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ற. வேலைக்கு போறவ எழுந்துக்கிற நேரமாமா இது? சின்ன பசங்க மாதிரி இழுத்து போத்திக்கிட்டு நல்லா தூங்குவா போல இருக்கு 8 மணி வரைக்கும். எத்தனை மணிக்கு எழுந்து எத்தனை மணிக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ ஆபீஸ்க்கு போவா? ஏய், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி. அவதான் சொன்னாலே அவங்க வீட்லயே காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலம் போட்டு குளிச்சு சாமிக்கு சாம்பிராணி எல்லாம் போடுவேன்னு. நேத்து நீ அவ்வளவு அரிசி உளுந்த ஊற போட்டு அரைன்னு கொடுத்துட்ட. எல்லாத்தையும் அரைச்சு கிரிச்சு முடிச்சு கிளீன் பண்ணி படுக்க லேட் ஆயிருக்கும். டயர்டா தூங்கி இருப்பா. இத போய் ஒரு பெரிய விஷயம் பேசிட்டு இருக்க. ஓஹோ,